நம்ம தமிழ்நாட்டில் ஒரு அரசியல்வாதியாகவும் ஒரு நடிகையாகவும் நம்ம நாட்டு மக்கள்லாம் கையெடுத்து கும்பிடுற அளவுக்கு வளர்ந்து காட்டினவங்க தான் அம்மா ஜெயலலிதா. அம்மா ஜெயலலிதா எந்த கட்சியில் இருந்தாங்க? அதிமுக அப்படிங்கிற ஒரு கட்சியில் முன்னாள் முதலமைச்சராக இருந்தாங்க. இப்போ இந்த அதிமுக கட்சியில் தலைவராக இருக்கவர் யாரு? எடப்பாடி பழனிசாமி. இந்த எடப்பாடி பழனிசாமியை இந்த போட்டோல வராரு பாத்தீங்களா, ஏவி ராஜு. இந்த ஏவி ராஜு யாருன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற சேலத்தோட முன்னாள் அமைச்சர். ஓகேங்களா? இந்த முன்னாள் அமைச்சர் என்ன சொல்றாருன்னா, எடப்பாடி பழனிசாமி சரியான ஊழல். எடப்பாடி பழனிசாமி பாலை கடத்துறதுல இருந்து நெய் கடத்துற வரைக்கும், தயிரை கடத்துற வரைக்கும் எவ்வளவு ஊழல் பண்ணா தெரியுமா அந்த எடப்பாடி பழனிசாமி? அந்த ஃபுல் டீட்டெயில்ஸ்லாம் எங்கிட்ட இருக்கு அப்படின்னு இந்த ஏவி ராஜு சொல்றாரு. அதுக்கப்புறம் இந்த எடப்பாடி பழனிசாமி கூவத்தூர்ல காசு கொடுத்து தான் ஆட்சியை பிடிச்சாரு. ஆனா ஆட்சியை இந்த எடப்பாடி பழனிசாமிக்கு பிடிக்கிறதுக்கு முக்கிய ஏற்பாடு பண்ணி கொடுத்ததே நான் தான். ஆனா ஏவி ராஜு என்னையே எடப்பாடி பழனிசாமி கட்சியில இருந்து தூக்கிட்டான் அப்படின்னு பயங்கரமா எடப்பாடி பழனிசாமிய இந்த ஏவி ராஜு கிழிச்சிருக்காரு. ஓகேங்களா? இது ஒரு பக்கம் இருக்கு. இந்த பக்கம் ஏவி ராஜு என்ன சொல்றாருன்னா, இப்போ ஏவி ராஜு என் கூட அதிமுகவோட அமைச்சர் வெங்கடாச்சலம் அப்படிங்கிற ஒரு ஆள் இருக்காரு. அந்த வெங்கடாச்சலம் என்ன சொல்றாருன்னா, த்ரிஷா மாதிரி ஒரு சூப்பரான ஃபிகர் எனக்கு இப்போ வேணும் அப்படின்னு கேட்டிருக்காரு. அப்போ ஏவி ராஜு நானு எப்படியாவது ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன். நானும் கருணாஸ் அப்படிங்கிற ஒரு ஆளும் த்ரிஷா மாதிரி ஒரு பொண்ணை ரெடி பண்ணி இந்த வெங்கடாச்சலம்கிட்ட கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட பாடகி சின்மையிலிருந்து சேரன் வரைக்கும் நிறைய பேர் ஏவி ராஜுவை பயங்கரமா திட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் இப்ப கஸ்தூரி என்ன சொல்றாங்கன்னா, ஒரு பொண்ணை இந்த அளவுக்கு ஒரு நடிகைன்னு கூட பார்க்காம இந்த அளவுக்கு நீ திட்டி இருக்க, உன் மேலாம் சட்டப்படி ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு இந்த ஏவி ராஜு என்ன சொல்றாருன்னா, நான் த்ரிஷாவை சொல்லல, த்ரிஷா மாதிரி ஒரு பொண்ணு தான் வேணும் அப்படின்னு வெங்கடாச்சலம் கேட்டாரு அப்படின்னு தான் சொன்னேன். நான் சொன்னது நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டது எனக்கு நல்லாவே தெரியுது. அதனால நான் என்ன பண்றேன்னா, சோசியல் மீடியால த்ரிஷா கிட்ட மன்னிப்பு கேட்டுறேன் அப்படின்னு பேக்வேர்டு வாங்கிட்டாரு. அதுக்கப்புறம் என்ன சொல்றாருன்னா இந்த ஏவி ராஜு, நானும் ஒரு மனுஷன்தான், நானும் ஒரு பொண்ணை தான் கல்யாணம் பண்ணியிருக்கேன். ஒரு பொண்ணை எப்படி எப்படி பேசணுங்கிற தகுதி தகாதாரம் எனக்கு நல்லாவே தெரியும். எனக்கு 6 அறிவு இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காரு. த்ரிஷா என்ன சொல்றாங்கன்னா, இப்போ ஒரு ஆள் வந்து வெத்து வேட்டா இருக்கான். அந்த வெத்து வேட்ட ஆளு சோசியல் மீடியாலாம் அவன் பக்கம் திரும்பணும்னா ஒரு செலிபிரிட்டியை வம்புக்கு இழுப்பான். இப்போ வம்புக்கு இழுத்தாதான் இவன் வேற லெவல்ல ரீச் ஆக முடியும் அப்படிங்கிற ஒரு ரீசன்னால ஏவி ராஜு பேசிட்டு இருக்காரு. கண்டிப்பா அவர் மேல சட்டப்படி என்னோட அட்வொகேட் ஆக்ஷன் எடுப்பாங்க அப்படின்னு த்ரிஷா ஒரு பக்கம் சொல்றாங்க. ஸோ இப்படி இருக்கும் பொழுது நடிகை கஸ்தூரி என்ன சொல்றாங்கன்னா, நீங்களாம் இப்படி பொண்ணுங்களை கேவலமா பேசுறதுனால தான் பொண்ணுங்கள்லாம் அரசியலுக்கு வரமாட்டேன்றாங்க. சினிமாவில் நாங்கள் பொழைக்கிறதுக்கு வந்திருக்கோம். ஒரு படம் நடித்து அதில் வர பணத்தை எங்கள் குடும்பம் நடத்திட்டு இருக்கோம். ஆனால் நீங்கள் இப்படி பேசுறது எங்களுக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குது. ஏவி ராஜு மேலே கண்டிப்பாக ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு ஏவி ராஜு நான் த்ரிஷா கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பொறுத்து வந்து பார்க்கலாம்.